இன்னைக்கு ஜோசியக்காரங்களாம் உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்க போறோம். நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அதுக்கோசம் தான் பண்ண போறோம். நானும் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா புட்லூர் போயிட்டேன். ஏன்னா அங்கதான் நிறைய ஜோசியம் சொல்றவங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கோயிலுல போயிட்டு சாமி எல்லாம் பார்த்துட்டு ஒரு பாட்டி கிட்ட வந்து இறந்தவங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லி எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருப்பாங்க சொல்லி கேட்டேன். அவங்க 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க சொல்லிட்டாங்க. 90 வயசா? இன்னொருத்தர்கிட்டயும் இறந்தவங்க பேரை சொல்லி கேட்டேன். அவருக்கு 3 கண்டம் இருக்கு, குலசாமி கோயில்ல போய் பொங்கல் வச்சா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவதா ஒரு தாத்தா கிட்ட போய் கேட்டேன். அவர் குறி சொல்றன்ற பேர்ல பயங்கரமா குடிச்சிட்டு உளறிட்டு இருக்காரு. அப்புறமா இவர்கிட்ட போயிட்டு இறந்தவங்க பேரை சொல்லி கேட்டேன். அவரு கார்டு எடுக்கும் போது எம்டியான கார்டு ஒண்ணு வந்தது. இவரு பேருக்கு ஜோசியம் பார்க்க மாட்டேன், சாமியே கூட இல்ல, காசு கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் ஜூஸ் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு நாங்களாம் அப்படியே கிளம்பிட்டோம். நான் சொல்லட்டுமா? ஆனா அவர் உண்மையா இறந்துட்டாரு. கடவுள் இல்லன்னு சொல்றவங்க கூட நம்பிடலாம். ஆனா நான் தான் கடவுள்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கள தான் நம்பவே கூடாது. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.